Daily. Taste the Daily. உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நெல்லையப்பர் கோயில் காந்திமதி யானையின் உடலை தாமரை குளத்தில் அஞ்சலிக்காக வைக்கவும் அடக்கம் செய்வதற்கும் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது குறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா வணக்கம். எவ்வளவு நாட்களாக இந்த காந்திமதி யானை உடல்நலக்குறைவோடு இருந்தது? இந்த யானைக்கு வயது என்ன? முழு விவரம். வணக்கம். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள் ஒன்றான நெல்லையப்பர் திருக்கோயில் யானை காந்திமதி உடல்நலக்குறைவால் இன்று காலை சரியாக 7:30 மணிக்கு காலமானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதிக்கு வயது 56. பக்தர் ஒருவரின் என்கொலையாளர் 1985ஆம் ஆண்டு நெல்லையப்பர் கோவிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்டு கோவில் நிர்வாகத்தின் மூலம் பராமரிக்கப்பட்டு வந்தது. நெல்லை மாவட்டத்தில் செல்லப்பிள்ளையாக காந்திமதி இருந்து வந்தது. நெல்லையப்பர் கோவில் நடைபெறும் அனைத்து திருவிழாக்களிலும் யானை காந்திமதி முன் செல்ல திருவிழாக்கள் நடைபெறுவதை பக்தர்கள் கண்டிருப்பார்கள். யானை காந்திமதியை வடக்கு பிரகாரத்தில் உள்ள தனி அறையில் வைத்து கோவில் நிர்வாகம் பராமரித்து வந்தது. நேற்றைய தினத்தில் ஒரு 45 நாட்களாக யானை நின்று கொண்டே தூங்கியது. தொடர்ந்து நேற்றைய தினத்தில் படுத்துவிட்டு நேற்றைய தினத்தில் அந்த கால்நடைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வந்தனர். தொடர்ந்து இன்றைய காலை 7:15 மணிக்கு உயிர் பிரிந்தது. தொடர்ந்து 3 கிரேன் மூலம் நெல்லையப்பர் கோயிலிலிருந்து வெளியே 4 ரத வீதி வழியாக உலாம் வந்து பொதுமக்களுக்கு அஞ்சலிக்காக தற்பொழுது அந்த தாமரை குளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயில் இருக்கக்கூடிய வட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் இப்போது அந்த 3 கிரேன் மூலமாக அந்த யானை அடக்கம் செய்வதற்கு தற்போது அந்த பணிகள் நடந்து வருகிறது. இன்னும் 2 மணி நேரத்தில் அடக்கம் செய்வதென கோயில் நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாமரைக்குளம் முழுவதுமே பொதுமக்கள் நிறைந்து காணப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த யானை காந்திமதி யானை ஒரு லாரியில் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. 2 மணி நேரத்துக்கு மேலாக அடக்கம் செய்யப்படும் என தெரியப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.